நன்றாங்கால் நல்லவா காண்பார், அன்றாங்கால் அல்லற்படுவது எவன். இது 379வது குறளுங்க. ஊழ் என்ற அதிகாரத்துல வள்ளுவர் சொல்ற ஒரு அற்புதம். இந்த நிலை வந்தா எல்லாருமே நம்ம அமைதியா இருப்போம். நன்றாங்கால் நல்லவா, நல்லது வரும்போது சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி, ஆஹா அந்த உலகம் பிறந்தது எனக்காக என்ற மாதிரி எண்ணம் வரும். நன்றாங்கால் நல்லவாக்கா. அன்றாங்கால் அது எதிர்நிலை வந்துச்சு. நமக்கு தொடர்ந்து துன்பம், பட்டக்காலிலே போடுன்ற மாதிரி அடுத்தடுத்து துன்பம், எங்க போனாலும் தோல்வி, எங்க போனாலும் எதிர் உணர்வு அப்படின்ற ஒரு நிலை வரும். அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு, ரெண்டு நிலையும் ஒப்பிடுறார். நல்லது வரும்போது குதுகலிக்கிற, அல்லது வரும்போது அலண்டு போற, ரெண்டு சமந்தானப்பா வாழ்க்கையில. நீ பார்க்க கத்துக்கோ, உன் பார்வையை சரியா வச்சுக்கோ. இது ஒரு சவாலா எடுத்துக்கோ. அதுல மூழ்கிடாத, இதுல இல்லைன்னு நினைச்சு போயிடாத. இந்த சமன்மையை ஏற்றுக்கொள், ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள். இந்த மன சமன்மையை நீ உருவாக்கிக்கொள், வாழ்க்கை நலமாகும். சமன்மை உடையவர்களுக்கு எந்த தாக்கங்கள் இருக்கும், ஆனால் அவனை தவிடுபொடி ஆக்காது. அந்த தாக்கங்கள் அவனை உயர்த்துமே தவிர தரம் தாழ்த்தி விடாது. இது ஒரு மனச்சமன்மை நிலை குறள். இதை வாழ்வியலாக்கினால் அனைத்தும் நன்மை.